2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. திமுகவை துரோகி என கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் தான். இதில் என்ன கொடுமை? நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான். போரை நடத்தியது யார்? ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள். நடத்தியது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. கூட நின்றது யார்? இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக. போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார்? அன்றைய அதிமுக. 2G அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா. பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா. இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இவன் 4 பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள், எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள. நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவில் நம் தமிழ்தாய் என்றார் புரட்சி பாவேந்தன். ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம், நடுவிலே நாம் தமிழர் கட்சி. நான் தலைவன், நீ தொண்டன் அல்ல, நீ ஒரு புரட்சியாளன். நீ உன் புரட்சியாளன், நான் ஒரு புரட்சியாளன். என்னையும் உன்னையும் உருவாக்கியவன் அந்த மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளன். அன்பு தம்பி தங்கைகளே, மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன். ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தான். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி நீதியின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. கடந்த காலங்களில் நடந்தது சாத்தான்களின் ஆட்சி, அதற்கு சாட்சி. சாத்தான்குள்ள சம்பவமே அதற்கு ஒரு சாட்சி. பிரீஃபா சொல்லியாச்சு, உனக்கு ஹெட்லைன் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? சாலையில் தான் இருக்கிறீங்க. அவங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்தாங்கல்ல, அங்க தள்ளாடிக்கிட்டே இருந்தவங்களை பார்த்துட்டு வந்தவங்க அவங்க கவர்னர். அதனால எது பார்த்தாலுமே அவங்களுக்கு தள்ளாட்டமா தெரியுது. அன்பு சகோதரிக்கு மீடியா மேனியா ஏதாவது இப்படி பேசி கொண்டு தான் இருப்பார். நீ நின்று கொண்டிருக்கிற சாலை எப்படி தரமாக இருக்கிறது என்று நீங்கள் அவரிடம் அடுத்த முறை கேள்வி கேட்கும் போது சொல்லுங்கள். அவர் வசைபாடாத ஆளுகள் யாராவது இருந்தால் அடையாளம் காட்டுங்கள். அவருக்கு தினந்தோறும் தான் ஒண்டிதான் புத்தன், மற்றவர்கள் அத்தனை பேரும் அதை வாயால் சொல்லக்கூடாது. அவர் வசைப்படாத ஆட்கள் யாராவது இருந்தால் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம்.